கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாள் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுட்டு நிறைய சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யோசிக்கலாம், இது ஐயா பார்க்குறாரா, இதுக்கு ஜெபிக்கிறாரான்னு. கண்டிப்பாக யார் மங்கள வார்த்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் டெய்லி இந்த மங்கள வார்த்தைகளை நான் பார்க்குற பழக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா நானும் ஒரு குடும்பஸ்தன், எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும். நான் இதை பேசும்பொழுது ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் இதை ரிசீவ் பண்ணும் பொழுது உங்களை போல் ஒரு சாமானிய மனுஷனாக இருந்து நான் டெய்லி அதை ரிசீவ் பண்ணி அற்புதங்களை வாங்கிட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் அனுப்புகிற அந்த விண்ணப்பங்களுக்கு மேலே கையை வச்சு உங்கள் விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவர், நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்து நம்மளை உயிரோடு வாழ வச்சிட்ருக்கிறாரு. நம்ம கூட அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. மனுஷர்கள் கூட வாழ்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் தயவு செய்து உங்கள் விசுவாச கண்களில் பார்த்து பாருங்கள். அவர் எங்கே போனாலும் கூட்டுட்டு போங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் டெண்டர் போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, மெடிக்கல் செக்கப்புக்கு போனாலும் சரி, ஆண்டவரை கூட்டுட்டு போங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக உயிரோட்டமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என் வாழ்க்கையில் ஒரு உயிரோட்டத்தை பார்க்க முடியலை, தொழிலில் ஒரு உயிரோட்டத்தை பார்க்க முடியலை, என் வியாபாரத்தில் ஒரு உயிரோட்டத்தை பார்க்க முடியலை, என் வேலை ஸ்தலத்தில் ஒரு உயிரோட்டத்தை பார்க்க முடியலை, என் ஊழியத்தில் உயிரோட்டத்தை பார்க்க முடியலைன்னா இன்றைக்கி சொல்லுவீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு. நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக செத்துப்போன் உன்னுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளையும் உயிர்ப்பிப்பார். செத்து கொண்டிருக்கிற உன் வியாபார ஸ்தலங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். செத்து கொண்டிருக்கிற சரீரத்தில் உள்ள உறுப்புகளையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து வாழ வைப்பார். ஸோ நம்ம எல்லாரும் இன்றைக்கி சொல்ல வேண்டிய காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனவே நான் உயிரோடு இருக்கிறேன், நான் பிழைச்சிருக்கிறேன். ஆண்டவர் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரித்து சொல்ல இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சகோதரி சுகந்தி மேட்டுப்பாளையம்: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நகைகளை அம்மாவிடம் கொடுத்திருந்தேன். அவர்கள் எனக்கு தெரியாமல் ஒரு நபருக்கு ஏற்பட்ட பண நெருக்கடி காரணமாக என்னுடைய நகைகளை கொடுத்து உதவி செய்துள்ளார்கள். நகைகளை வாங்கிய அந்த நபர் 2 வருடங்களாக திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேன். இந்த நிலைமையில் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். சகோதரி ஸ்டெஃபி அவர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் மூலமாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் என்று தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லி ஜெபித்தார்கள். நான் அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டேன். ஜெபித்த மறுநாளே என்னுடைய நகைகள் அனைத்தும் என்னுடைய கைகளில் கிடைக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கி நமக்கு நாம் அறிந்திருக்கிறபடி ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் நம்ம சென்னையில் சோழிங்கநல்லூரில் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் கிரவுண்டில் ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடத்துகிற இந்த ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் எக்கச்சக்கமான அற்புதங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் ஒவ்வொரு மாதமும் திரளாய் கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த மாதமே சாட்சி சொல்லியிருக்காங்க. இது அந்த ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் நடந்த சாட்சி. ஒரு அம்மா தன்னுடைய மகளுடைய நகைகளை ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்லி கொடுத்து அனுப்புனா 2 வருஷமாக ஆளே அட்ரஸ் இல்லை. ஆனால் ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் வந்து ஜெபிச்சு என் அன்பு மகள் ஸ்டெஃபி சொன்ன அந்த ப்ராஃபட்டிக்கல் வேர்டில் அடுத்த நாளே ஒரு அற்புதம் நடந்துச்சு. யார் அந்த நகையை கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ அவங்களே கொண்டு வந்த நகையை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவர்கள் இருதயத்தை ஏவி எழுப்பினார்.
இன்றைக்கி அந்த ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் நடக்குது. நீங்கள் இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ள, அது இழந்து போன செல்வமாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், இல்லைன்னா வேலையாக இருக்கலாம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கிற அந்த ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தனி ஜெபம் உண்டு. ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் சொன்ன வார்த்தையின்படி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எங்களை மங்கள வார்த்தையின்படி, எந்தெந்த பிள்ளைகளுடைய சரீரத்தை, என் சரீரத்தில் இந்த உறுப்பு செத்து போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கு, இன்னும் கொஞ்ச நாளத்தில் நான் செத்து போயிடுவேன் என்றெல்லாம் சொல்லி அழுதுட்டுருக்குறாங்களோ, அந்த பிள்ளைகளுடைய மேலே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு அவர்கள் உச்சரிக்கிற இந்த நேரத்தில் உயிரற்ற அவருடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இனி உயிர் பெற்று எழுவதாக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இவர்களுடைய நாடி, நரம்பு, எலும்பு, குடல், தோல், சதைகளுக்குள்ள இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயத்தை காணப்பட்டு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா மரண கட்டுகளை அவிழ்த்து போடும். என் பிள்ளைகளுடைய வியாபாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து மூடுற நிலைமையில் இருந்ததுன்னா இன்றைக்கி மறுபடியும் துளிர்விடும் காலத்தை கொடுத்து, அதில் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து அவருடைய ஆசீர்வதியும். ஊழியங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், படிப்பு உயிர்ப்பிக்கப்படட்டும், வேலை ஸ்தலத்தில் உயிர் மீட்சி உண்டாவதாக, செத்து கொண்டிருக்கிற உறுப்புகள் உயிரடைவதாக. குழந்தை வயிற்றில் இருக்கிறது செத்து போச்சு, கலைக்கணும்னு சொன்ன டாக்டர் நாளைக்கு மறுபடியும் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை பிழைத்திருக்கிறதை பார்க்கட்டும். ஹார்ட் பீட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்ன அந்த டாக்டர் ஹார்ட் பீட் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்ல, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விஷயம் நினைத்தரலும். கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12 அப்படியே இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.